நாடாளுமன்ற மற்றும் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இன்று வேட்புமனு தாக்கல் துவங்கியுள்ளது. மதுரை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட தூக்கு கயிறுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த சுயேட்சை வேட்பாளரால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்லூரைச் சேர்ந்த சங்கரபாண்டியன் பணத்தை பெற்றுக்கொண்டு ஊழல்வாதிகளுக்கு வாக்களித்தால் அது தற்கொலை செய்வதற்கு சமம் என்று வலியுறுத்தும் விதமாக தூக்கு கயிற்றில் போலி பணத்தை கட்டி தொங்கவிட்டவாறு வந்தார். ஆனால் காவல்துறையினர் அதை பறிமுதல் செய்தனர். குமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதையொட்டி அதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று துவங்கியது. முதற்கட்டமாக மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரான மோகன்குமார் என்பவர் விளவங்கோடு தாலுகா அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நாமக்கல் மாவட்டம் மேற்கு பாலப்பட்டியைச் சேர்ந்த சமூக ஆர்வலரும் காந்தியவாதியுமான ரமேஷ் காந்தி என்பவர் முதல் ஆளாக தனது வேட்புமனுவை ஆட்சியர் உமாவிடம் தாக்கல் செய்தார். 10 ரூபாய் நாணயங்களை வாங்க சிலர் மறுக்கும் நிலையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக டெபாசிட் தொகையான 25,000 ரூபாயை 10 ரூபாய் நாணயங்களாக எடுத்து வந்து செலுத்தினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட தூத்துக்குடி மாவட்டம் உமரிக்காடு பகுதியைச் சேர்ந்த சென்னையில் உணவு டெலிவரி பணி செய்யும் சிவனேஸ்வரன் என்ற இளைஞர் வேட்புமனு தாக்கல் செய்தார். படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் எம்டெக் MBA முடித்த தான் தேர்தலில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.